வணக்கம் நண்பர்களே. நமக்கு வந்த ஒரு செய்தி, இலங்கையிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஒரு கேஷினோ கப்பல் வந்திருக்கிறது. கேஷினோ என்றால் சூதாட்டம், மதுக்கூடங்கள், கேளிக்கை விடுதிகள் நிறைந்த ஒரு கப்பல். ஒரு பெரிய கப்பல் அல்ல. ஏன்னால் தூத்துக்குடி துறைமுகம் ஒரு செயற்கை துறைமுகம். மிகப்பெரிய கப்பல்கள் வந்து சேர முடியாது. ஒரு மீடியம் லெவல் அந்த கப்பல் வந்திருக்கு. அந்த கப்பல் எதற்காக வந்திருக்கு? சூதாட்டம் ஆடுவதற்கு அது ஏற்ற இடம். கேளிக்கை விடுதிகள், மதுக்கூடங்கள், இவைகளெல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து வைத்து சூதாட்டம் ஆடி, அந்த சூதாட்டத்தில் தோற்று போனவர்கள் இருக்கிறார்கள், வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இது வெற்றி தோல்வி என்பதை பற்றி நான் இங்கு சொல்ல வரவில்லை. அந்த கப்பல் ஏன் தூத்துக்குடி வந்து சேர்ந்தது என்பதில் தான் எனக்கு கிடைத்த தகவல் படி அதில் தான் என்னுடைய சந்தேகம் இருக்கிறது. அந்த கப்பலின் உரிமையாளர் யார்? ஒரு தமிழர் என்று தான் கூறப்படுகிறது. அது இலங்கை வாழ் தமிழரா அல்லது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது ஒரு தமிழரின் கப்பல். அந்த கப்பல் தூத்துக்குடியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அது சென்னை நோக்கி செல்லும். இதுதான் இப்போ இருக்கிற அப்டேட். இதுக்கப்புறம் இந்த கப்பலுடைய ஓனர் யார்? எதற்காக இது இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது? யார் இதை நிர்வகிக்கப் போகிறார்கள்? அப்படி கேஷினோலாம் தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணுறாங்களா? தமிழக அரசினுடைய விதிகள் அதுக்கு இடம் கொடுக்குதா? அப்படி கேஷினோ அப்படி சொல்லக்கூடிய அந்த சூதாட்ட கிளப்புகள் மிதக்கும் கடலில், அந்த கப்பலில் சூதாட்டம், இது சென்னையில் நடத்தப்படுமா? அப்படி சென்னையில் நடத்தப்படும் என்றால் அதற்கு அரசு விதிகள் இடம் கொடுக்கிறதா என்று பல கேள்விகள் எழுகிறது. காரணம், இது சாதாரணமாகத்தான் உள்ளே நுழையும். ஆனால் எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்தும் என்பதை மற்றவர்கள் நன்கு அறிவார்கள். அரசியலில் இப்போது வந்திருப்பவர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்த சமூகத்தை உற்று நோக்கக்கூடிய, சமூகம் சீரழியக்கூடிய காரணிகளை ஆராய்பவர்கள் கட்டாயம் இதை உற்று கவனிப்பார்கள். அதனால் தயவு செய்து இந்த கப்பல் வந்திருக்கிறது, இந்த கப்பலில் இருந்து நீங்கள் மிக என்ன சொல்கிறது, இந்த கப்பல் என்ன விதமான பாதகங்களை ஏற்படுத்தப் போகிறது? இதை விஜயனுடைய அரசு அனுமதிக்கிறதா? தமிழ்நாட்டில் கேஷினோ போன்ற சூதாட்டங்களை அனுமதிக்கிறதா? தெரிந்தவர்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து பதிவுகள் கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.